நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேவல் மரபு கலையின் தேவோட்டை மாட்டு சந்தை வீடியோ. இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட டேரக்டர்னு சொல்லலாம். நான் தான் வந்து நம்ம சந்தைக்கு ஒளிப்பதிவுக்காக போயிருந்தோம். ஆமாம், எல்லா வாரம் வரமாட்டாப்படி இந்த வாரம் வந்துருந்தாப்புல. அதோட சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடு சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட தான் ஏப்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். விலை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 30 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் சந்தை வீடியோ அப்படியே ஓவராலாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இது பார்த்திங்கன்னா எல்லாமே விலை முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வாரம் சந்தைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டோம். அந்த ஒரே காரணத்தினால கொஞ்சம் விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு குட்டை மாடு, எச்சூர் குட்டை மாதிரியே இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கறவையில் தான் இருந்துச்சு மாடு. விலை என்ன விலைங்கிறது தெரியல. 12 ரூபா இருக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கு ஆள் யாரும் இல்லை. ஆமாம், எல்லாம் கேரளாவுக்கு தான் போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல காளைங்களும் இந்த வாரம் சந்தையில் வந்துருந்துச்சு. நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி காளை, 4 பல் 6 பல் அது மாதிரி காளைங்களும் அதிகமாக வந்துருந்துச்சு. இந்த மரக்காளையை பாருங்கள், செம்மரன்னு சொல்லுவாங்க. கலர் கொம்பு குணம் எல்லாத்துலேயுமே சூப்பர்னு சொல்லலாம். பாய்ச்சலுமே நல்லா இருந்துச்சு. ஒத்த கயிறில் தான் கட்டியிருந்தாங்க. அதனால் ஏப்பு காமிச்சு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஸ்லிப் ஆச்சுட்டா நம்ம மேலே வந்துடும் அப்படிங்கிறனால. மாடு ஆனால் பார்க்கலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. எந்த குறையுமே சொல்ல முடியாது, அப்படி இருந்துச்சு. இது வளர்ப்புக்கு தான் போகுது இந்த மாடு. இதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன தரத்து கண்டுங்க. அதான் 4 பல் 2 பல் அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் காலங்கண்டு தான் அதிகமாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில வெச்சூர் குட்டைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான குட்டை மாடுகளும் வந்துருந்துச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க நண்பர்கள் இது மாதிரி குட்டை மாடு கிடைக்குமா அப்படின்னு. தேவோட்ட சந்தையில் நல்லா கிடைக்கும். ஆனால் எப்போன்னு சொல்ல முடியாது. வர்ற அன்னைக்கு நீங்கள் இருந்தால் வாங்கிக்கலாம். ஆமாம், மற்றபடி பாருங்கள் இந்த கண்டுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தரத்து கண்டுங்க தான். இது வளர்ப்புக்கு பெரும்பாலும் காளைங்க தான் இருந்துச்சு. இந்த பசுவுமே பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் போயிட்டுருக்க பசுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு அழகாக வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா சிந்து கிராஸு. சிந்து மாட்டு இருக்குல்ல, சிந்து, அதாவது ரெட் சிந்தின்னு சொல்லுவோம். ரெட் சிந்தி கிராஸ். இது நல்லா இருந்துச்சு. காளை கிடையாது, கிடேரி தான். நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நாட்டு மாடு தான். நாட்டு மாடுலேயே கூட அது பின்னாடி உள்ள வெளில ஒரு பசு. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன தரத்து கண்டுங்க. அடுத்து வர ரெண்டுமே சூப்பரான மாடு. ஆனால் ஃபஸ்ட்டில் உள்ள மாடு பார்த்திங்கன்னா காலை செலுப்புதா, அவங்க பார்த்திங்கன்னா இது காலை இல்லை, கறவை மாடு தான். வெச்சூர் குட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது, அச்சலை வத்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் ரொம்ப பாய்ச்சல். இதெல்லாம் நம்ம கட்டி வளர்த்து அதெல்லாம் பண்ணுறது, பால் கறந்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காரியம்லாம் நடக்குமான்னு தெரில. ஆனால் நல்ல மாடு. பக்கத்தில் உள்ள 2 மாடுமே, லெஃப்ட்டில் உள்ள மாடு நல்ல மாடு, ரைட்டில் உள்ள மாடு நல்ல மாடு. நல்ல குணத்தில் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கத்தில் உள்ள மாடு, லெஃப்ட்டில் உள்ள மாடு நல்லா இருந்துச்சு. அந்த பக்கத்தில் உள்ளது வீட்டு இல்லை, ஒரு வேளை சந்தைக்கு வந்தனால மிரளுதான் என்னன்னு தெரியல. வீட்டில் கொண்டே வச்சு லேடிஸ் கை பாக்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது குணம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாடு எல்லா மாடுமே சொல்ல முடியாது. சந்தையில் வந்த மாடு குணம் நல்லா இல்லை அப்படின்னு. அது சந்தையில் பார்த்தோன்னா ஆளை பார்த்தோன்னா கிளையும், மாடுகளை பார்த்தோன்னா கிளையும், காளை மாடை பார்த்தோன்னே கிளையும். அதனால் குணத்தை சொல்ல முடியாது. நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் நம்ம கைக்கு பழக்கி அந்த மாடை யார் வாங்கினா, அதாவது வச்சுருந்தவங்க ஆம்பளை பால் கறந்தாங்களா இல்லை பொம்பளை தான் பால் கறந்தாங்களா, அது மாதிரி கேட்கலாம். அது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடு 2 வந்துருந்துச்சு. சின்ன கண்டு தான், தரத்து கண்டு. இது 2 10,500 சொன்னாங்க. 10 ரூபாய்னு முடிச்சிருப்பாங்க. அடுத்து இது ஒரு நல்ல காளை கெடை சேர்ந்துருச்சு. இதுக்கு விலை என்னன்னு தெரியல. கம்பெனி மாடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் லாஸ்ட்டாக தான் விலை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்குமே விலை தெரியல. அதே மாதிரி இந்த கலையுமே சூப்பராக இருந்துச்சு. வாங்கணும் அப்படின்னா நல்ல பாய்ச்சலுமே நல்லா இருந்துச்சு. குறை எதுவும் இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, நல்ல உடம்புல நல்ல உடம்பு, திமில் அழகான திமில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மாடு இன்னுமேல் இப்போ கையில் பிடிக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாடு நெமிழ் வளர்ப்புக்கு ஆகுமா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வெள்ளை மாடு நல்லா இருந்துச்சு.
எந்த குறையுமே சொல்ல முடியாது. கயிறு மாற்றுனாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றுனாங்கங்கிறது வீடியோ பார்க்கல உங்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா கொண்டு வந்த கயிறை வந்து எடுத்துகிட்டு கொச்சக்கயிறு வாங்கி மாற்றி கொடுத்துட்டு தான் போவாங்க. ஆமாம், அப்படி இருந்துச்சு. இந்த நிற்கிறார் பாருங்கள் நம்ம ஆள். அடுத்து வந்து இந்த காலை தான் சொன்னேன் முன்னாடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு. பாருங்களேன், அப்படியே ஒரே மாதிரி இருக்கும், எந்த குறையுமே சொல்ல முடியாது. இது அந்த ஃபஸ்ட்டு இந்த செம்மலை காலை எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்ல மாடுங்க. இதுவுமே நல்ல காலை. இது நம்ம தம்பி தான் வீடியோ எடுக்கிறேன்டா, அதை கொஞ்சம் கிளச்சி விடு அப்படின்னு சொன்னோன்னா எடுக்கிற அப்படி. இது நம்ம பாய், உங்களுக்கு தெரியும், சேனலில் வந்துருப்பாப்புல. இப்போ வந்து கொஞ்சம் காலேஜ் போயிட்டுருக்கனால ரெகுலராக வர முடியல. மற்றபடி மாடெலாம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இந்த வாரம் வந்து டைமிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆமாம், இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காங்கிரஸ் கிராஸு நல்லா இருந்துச்சு. ஆனால் காலை தான் வந்து அதே மாதிரி இந்த வாரம் காளைங்க தான் அதிகம், ஜல்லிக்கட்டு காளைங்க தான் அதிகம். அதே மாதிரி நாட்டு மாட்டு கிராஸு இது மாதிரி காளைங்க தான் அதிகமாக வந்துருந்துச்சு. வந்து பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே வந்துடணும். ஆமாம், குட்டை மாடு வேணும் வீட்டு தேவைக்கு, அதாவது ஒரு 6 லிட்ரு 1 லிட்ரு பால் இருந்தால் போதும் வீட்டு தேவைக்கு தான் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, நீங்கள் வந்து சீக்கிரமே வந்துடணும். வந்துட்டு இந்த வாரம் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லவே முடியாது. அதனால் வந்து இந்த வாரம் வரணும். எந்த வாரம் வருதோ நீங்கள் ரெடியாக காசு வச்சுருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இதுவுமே பாருங்கள், நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு காலை வந்து. எல்லாமே பாருங்கள், அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஒவ்வொரு காளைங்க, அவ்வளோதான். இதுவுமே பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டில் வந்து பியூர் நாடுன்னு சொல்ல முடியாது, கிராஸ் தான். கொஞ்சம் வந்து காளைங்க அதிகம் எல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாமே நம்பர் போட்டாங்க. நம்பர் போட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பர் போட்டு ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம சந்தை வந்து 6 மணிக்கெலாம் கலைஞ்சிரும். ஆமாம், அதனால் வந்து 4 மணிக்கு ஆரம்பிக்கும், 3:45 ஆரம்பிக்கும். 3:45லேருந்து 5 மணி 5:30 6 மணிக்கெலாம் வந்து சந்தை கலைய ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமே வந்துடணும். இதுவுமே நல்ல ஒரு கிடேரியாக இருந்துச்சு, அதனால தான் நின்று வீடியோ எடுத்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கறவை மாடு. பாருங்கள், இது வந்து நாங்கள் 2 பேர் இருந்தோம். சரி செக் பண்ணி பார்க்கலாம், பால் கறவை எப்படி இருக்குது, பால் காம்பு நல்லா இருக்கா அப்படின்னு. அதையும் செக் பண்ணாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி மாடு. வண்டி மாடில் ஒத்த மாடு தான் வந்துருந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. நல்ல உயரம் சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் சின்னமாக தெரியலாம், ஆனால் மாடு வந்து சரியான மாடு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து ஒரு கிடேரி இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து நல்ல ஒரு குட்டை கிடேரி தான். வீட்டு தேவைக்கு இதெல்லாம் 1.5 லிட்ரு இருக்கும் இந்த கிடேரிலாம் வந்து. இது மாதிரி மாடு வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு தேவைக்கு இந்த மாடுகளை நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த காலை எழுப்புறாரு பார்த்தீங்களா, அந்த காலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு நல்ல வாங்கி வளர்த்து மறுபடியும் விற்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி காலை வந்து நல்ல ஒரு காலை. அழகான கலரு நல்லா இருந்துச்சு. இது மாதிரி பசுக்களும் வந்துருந்துச்சு. பசு எல்லாமே வந்து மறு விற்பனைக்கு போகும், அது மாதிரியும் எடுக்கலாம். இதுவும் ஒரு நல்ல பசு தான். இதுக்கு தான் நாங்கள் வந்து காம்பு செக் பண்ணோம், காம்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு. நல்லா தாரெல்லாம் நல்லா ஓடி இருந்துச்சு. 4 காம்புமே நல்லா ஒருசாக நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் காம்பு செக் பண்ணுறாப்புல பாருங்கள், 4 காம்பையுமே செக் பண்ணியாச்சு, நல்லா இருந்துச்சு. இது மாதிரி மாடு வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடணும். அவங்க வாங்கி நம்பர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் மாடை கைப்பற்றிடணும். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல 4 காம்பும் நல்லா இருந்துச்சு. குடத்துக்கும் சூப்பராக இருந்துச்சு, எந்த அசைவுமே இல்லை, அது வாட்டில் நின்றுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாலுக்கு போகுது. இந்த கண்டுக்குட்டியெல்லாம் பாருங்கள், வாரம் இது மாதிரி பொடி கண்டுக வாரம் வந்துடுது. யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த கண்டுக்குட்டியெல்லாம் போய் ஸ்டாலுக்கு கொண்டு போகிறாங்கன்னா மனசு வருமா என்னங்கிறதே தெரியல. இதோட விலை பார்த்திங்கன்னா 500 தான். 500 ஒரு உசுறு, அவ்வளோதான். சின்ன கண்டுக்குட்டி அதை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் பாருங்கள், இதுவுமே வாங்கி கட்டியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாலுக்கு தான் போகும். நோம்பு டைம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால ஸ்டாலுக்கு தான் கொண்டு போவாங்க.
ராம்நாட்லேருந்து அதிக வியாபாரிகள் வந்து நம்ம மாட்டு சந்தைக்கு வருவாங்க. ராம்நாடு, இந்த ஆர்எஸ் மங்கலம் நம்ம பக்கத்தில் உள்ள, அதாவது சுற்றுப்பத்து பூராமே தேவோட்டை தான் சந்தை. இதை விட்டால் அடுத்து பரமக்குடி தான். ஆமாம், இது ரெண்டையும் பாருங்கள். இது ரெண்டு நல்ல காளை, எல்லாமே கிடை சேர்ந்த காளை தான். கொஞ்சம் வீடியோ வந்து லைட்டு சன்லைட் வந்ததுனால கொஞ்சம் டிம்மாக தெரியலாம். மற்றபடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெருக்கி காமிச்சிட்டோம். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சன்லைட் பட்டுருச்சு, அது தெளிவாக இல்லை. அதான் நண்பர்களே, என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்துடுங்க. தேவோட்டை சந்தையை பொறுத்தளவில் சீக்கிரம் வந்து நல்லா பொருளை எடுத்துக்கோங்க. குட்டை மாடு, பால் கறவைக்கு மாடு வேணும் அப்படின்னா வாரம் வந்து கண்டிப்பாக சந்தையை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி காசை வச்சுக்கோங்க கையில். டக்குன்னு வர்றப்ப நீங்கள் வந்து சந்தையில் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிடேரிங்க தான். மாதிரி கிடேரிலாம் நல்லா வரும் நம்ம சந்தையை பொறுத்தளவில். அந்த அண்ணனுக்கு சைட்லேயே ஒன்று இருக்கு பாருங்கள், இதுவுமே ஒரு கிடேரி தான். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.